ஹே கைஸ், வெல்கம் டு ஃபார் அவர் ஃபன். இப்போ நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்க போயிட்டு இருக்கோம். என்ன சொல்ற, அமெரிக்காவில் ஸ்டாலினா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சிகாகோவுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு. இப்போ அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஸ்மவுண்ட் இடத்துல இருக்கிற ரோஸ்மவுண்ட் தேட்டருக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுனால அவங்க கொடுத்த QR கோடை காமிச்சு என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த டிக்கெட்டில் தான் சீட் நம்பரும் இருக்குது, டின்னரும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரோஸ்மவுண்ட் தேட்டர். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள நுழைஞ்ச உடனே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. இது ஒரு தியேட்டர்னே சொல்ல முடியாது, பேலஸ் மாதிரி இருக்கு. இந்த தியேட்டர்ல இருக்கிற ஒரு மீட்டிங் ஹால்ல, ஒரு ஆடிட்டோரியம்ல தான் நம்மளோட ஃபங்க்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாடு ஷேப்லேயே அழகா ஒரு போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற TN அப்படிங்கிறதுமே ஃபுல்லாவே லெகோஸால ஆயிருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே வருக வருகன்னு அழகாக தமிழ்லேயே வர வைத்திருக்காங்க. அங்கே தஞ்சாவூர் பொம்மைகள், இன்னும் சில பொம்மைகள்லாம் கூட வச்சுருக்காங்க. கல்கண்டோ இந்த 2 புக்கும் கொடுத்து வரவேற்றாங்க. இந்த நிகழ்ச்சி 2 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக காலையில் 10 o'clockலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஸ்மவுண்ட் பிளேஸும் சிகாகோ ஃபேமஸ் ஸ்கை ஸ்கிரேப்பர் பிளேஸும் இருந்தது. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க. வாங்க நம்ம ஆடிட்டோரியம்குள்ளே போகலாம். இந்த ஈவெண்ட்டுக்கு யார் யார் வந்தாங்க, என்ன பேசினாங்க, என்னென்ன டான்ஸ் ஆடினாங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமெரிக்காவில் எவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அதுவும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் அன்பும் கொண்ட தமிழ் மக்கள். ஒரு வழியா எங்களோட சீட்டை தேடி கண்டுபிடிச்சு உட்காந்தாச்சு. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும் அவர்கள் செய்த தொண்டு பற்றியும் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃப்ரீ என்ட்ரி அண்ட் ஃப்ரீ ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி அவங்களுக்கு. எந்தெந்த தமிழ் சங்கங்கள் கலந்துக்கிட்டாங்கன்றதும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட வருகையை திருவிழா மாதிரி கொண்டாடிச்சு சிகாகோ. அவங்க பிரத்யேகமாக அவருக்காக பண்ண லோகோ கிரியேஷன், வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஆடிட்டோரியமில் மேலேயும் சீட்ஸ், கீழேயும் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண சிகாகோ தமிழ் சங்கம் பேரை டிஸ்பிளே பண்ணுறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. எவ்வளோ கூட்டம் கூடி இருக்கு பாருங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்கு. நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஈவெண்ட் இப்போ ஆரம்பிக்க போகுது. எங்களுக்கு லாஸ்ட்ல கொஞ்சம் ஓரமாக தான் சீட்டு கிடைச்சிது. அதனால அங்கேருந்து ஸ்டேஜ் அவ்வளோவா கவர் ஆகலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் செம்மொழியான தமிழ் மொழியான பாட்டு போட்டு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகளை நீங்களே ஒன்று ஒன்றா பாருங்க, என்னோட வாய்ஸ் ஓவர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அனைவரையும் அவரவர் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்னும் சில மணி துளிகளில் விழா ஆரம்பிக்க போகின்றோம். அப்போ நம்ம அமெரிக்காவில் தமிழர்களுக்காக ஒரு ஆட்டத்தை போட்டுடலாமா?
ஈவினிங் 4 மணிக்கோ காஃபி கொடுத்தாங்க. காஃபியை குடிச்சிட்டு உள்ள வரத்துக்குள்ள நம்ம தலைவர் என்ட்ரி வந்தாச்சு. கொஞ்சம் பாஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாமா? போச்சுன்னா இன்னும் 15 வருஷத்துல தரிச காட்டை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு விட்டு வச்சிருப்போம். நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பயின்று டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎம் அவர்களை பற்றி உயர்வான வீடியோஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறமா சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னு எல்லா வகையான டான்ஸும் ஆடினாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா அமெரிக்காவில் இருக்கோமா அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு நம்ம எங்கே இருக்கோன்றது தெரியாமல் அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக ஆடினாங்க. எல்லா டான்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் மேடைக்கு அழைச்சி தமிழ் தாய் வாழ்த்து, ஜனகணமன, அமெரிக்கா நேஷனல் அந்தம் எல்லாமே பாடினாங்க. முதலமைச்சரின் துணைவியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு TRP ராஜா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அயலக தமிழர் நல வாரிய தலைவர் திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். We extend a very hearty welcome. We extend a very hearty welcome to the Honorable Consul General Mr. Somnath Ghosh, and we request you to come on to the stage, please, sir. இப்பொழுது அண்ணா தமிழ் கல்வி கழகம் அமெரிக்க
ஃபைனலாக நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணம் வந்தாச்சு. ஒவ்வொருத்தராக மேடை ஏறி பேச ஆரம்பித்தாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பேசினாங்க. நீங்களே கேளுங்க. திரு டிஆர்பி ராஜா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்க திருமதி நந்தினி அவர்களை அழைக்கின்றோம். வீர வேணுகோபால் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிவா மூப்பனார் அவர்களை சுற்றுலா இது ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக அமெரிக்காவில் உள்ள நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து 3 பஸ் நாங்கள் வாங்கி கொடுக்கிறோம். இந்த ஒரு 12 மாதத்திற்குள் கேட்டுக்கொள்கின்றோம். மிசௌரி தமிழ் சங்கத்தினர் மேடைக்கு வருமாறு. இந்த ஈவெண்ட்டோட நோக்கமே அமெரிக்கா வாழ் தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணி $2.5 மில்லியன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அதே சமயம் 3 பஸ்ஸும் கொடுக்குறாங்க. இந்த மகிழ்ச்சியான சிறப்பான என் உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழக முதல்வர் பேசி முடிச்சதும் எல்லாரும் வெளியில வந்து டின்னர் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஈவெண்ட் நிஜமாலே ரொம்ப அருமையா இருந்தது. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் மேல எவ்வளோ பற்று இருக்கு, அந்த கலைஞர்களுக்கெல்லாம் அந்த கலைகள் மேல எவ்வளோ பற்று இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லணும் போலதான் இருக்கு. இந்த ஈவெண்ட்ல ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ ஃபுட் கொடுத்து அருமையா ஆர்கனைஸ் பண்ண தமிழ் சங்கத்துக்கு ஒரு பெரிய சல்யூட். ஸ்டேஜ்ல எல்லாரும் பேசும்போதும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் கரகோஷம் நிறையவே இருந்தது. நம்மளோட பாரம்பரிய கலைகள்ல நடனங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே புல்ல அரிச்சு போச்சு. அமெரிக்காலையும் அயல் நாட்டுக்கு வந்தும் இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, கத்துக்கிறாங்கன்னு ரொம்ப பெருமையா இருந்தது. ஸ்நாக்ஸுக்கு மிச்சர், அல்வா, அதிரசம் கொடுத்திருந்தாங்க. டின்னருக்கு பிரியாணி, ரைத்தா, கொத்து பரோட்டா, சால்னா, வெஜ் ரோல், தயிர் சாதம், விநாயகர் சதுர்த்திக்காக கொழுக்கட்டை. இந்த ஈவெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.